இதுதான் ஸ்கூட் ஏர்லைன் மக்களே, டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது போர்டிங் போவோம். ஏர்கிராஃப்ட்டுள்ளோ எல்லாம் நன்றாக முடிஞ்சது. இப்போ நேராக இன்னும் பாலியை நோக்கி போவோம். இங்கே கிளைமேட் வந்து மழை தான், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. சிங்கப்பூர் வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு மலேசியா, ஹாங்காங். அதெல்லாம் ஹாங்காங் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பரவாயில்ல விடுங்க. வந்தாச்சு நம்மளுடைய சீட்டு A4 விண்டோ. பரவாயில்ல. ஃப்ளைட் ஃபுல்லாக தான் இருக்குது. சரி மக்களே, இங்கேயே முடிச்சுக்கிறேன் நான். இப்போ நேராக பாலி ஏர்போர்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். இங்கே பாருங்க மக்களே, என்ன மாதிரி மவுண்டன்ஸ். ஆல்மோஸ்ட் பாலி வந்தாச்சு. கேப்டன் இப்போ தான் சொன்னார், இதெல்லாம் வந்து வால்கனோ மவுண்டன்ஸ்னு ஒன்று. அங்கே பாருங்க, எல்லா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. வாவ். பூரா ஊரை தண்ணியில தான் அமைஞ்சு கிடக்குதுப்பா. என்ன பிரிட்ஜு கட்டியிருக்கேன், தண்ணிலேயே கலகுறாங்கப்பா இவங்க எல்லாம். அதுதான் இவங்களுக்கு மூளைப்பா. ஐயோ,
gentlemen, welcome to Bali. Bali வந்துடுச்சு friends வந்துடுச்சு. The local time now is 12 minutes past 1 in the afternoon. Charging of portable electronic devices are not allowed during taxi. Please remain seated with your seatbelt fastened until the seatbelt signs are turned off. Please be careful when opening. Thank you. Bye. Take care. வெல்கம் செம்மையா இருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் சொல்லணும், என்னவா கட்டியிருக்கிறான் ஏர்போர்ட்டு, என்னவா கட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ பாலி ஒரு சின்ன ஐலாண்டு, ஆனால் இவ்வளோ பெருசு ஒரு ஏர்போர்ட்டு. எப்பா நானும் இந்தியாவில் இந்த மாதிரி ஏர்போர்ட்டை பார்க்கல. பாராட்டணும், சீரியஸ்லி பாராட்டணும் இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை. நான் பார்த்து அசந்து போயிட்டேன் மக்களே. எவ்வளோ நல்ல ஒரு ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு வழியோ. இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அங்கே கியூஆர் கோடெல்லாம் கேட்டாங்க, கொஞ்சம் கொஷின்ஸுங்க கேட்டாங்க. எத்தனை நாளைக்கு வந்திருக்க, எங்கே தங்கி இருக்கிற, நீ எப்போ போகிற, உன்னுடைய ஃப்ளைட் எங்கே இருக்குது, எங்கே இருந்துன்னு. சரி, எல்லா டீட்டெயில் எல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இப்போது வெளியே வந்திருக்க. நான் என்னுடைய ஹோட்டல் வந்து கூட்டால இருக்குது. ஹோட்டல் பேர் வந்து ஆபிஸ் பீச் இன். ஆனால் இங்கேருந்து என்னன்னாக்கா வந்து $2.5 லட்சம் $2.5 இந்தியாவில் வந்து எவ்வளோ ஒரு 1300-1400 ருபீஸ் இருக்கும். அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து பஸ் எதனா கிடச்சிருச்சுன்னா பஸ்ஸில் போகலாம். இங்கே நான் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் ஜஸ்ட் only $50. $50 எனக்கு இங்கே கிடைச்சது 7,40,000. பார்க்க போனால் கம்மி தான். ஆனால் இப்போத்துக்கு நம்மளுக்கு வேணும், என்ன பண்ணுறது. அதான் பார்ப்போம் எப்படி என்னன்னு. நல்லா பண்ணியிருக்கேன், எல்லாம் சூப்பராக இருக்குது. சரி மக்களே, நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து இப்போது இங்கே பஸ்ஸு எதுனா கிடைச்சா பஸ்ஸில் போகலாம், அப்படி இல்லையா டாக்ஸி தான் பண்ணணும். பார்ப்போம் என்ன ஏதுன்னு. ஓகே மக்களே. ஒரு தம்பி கடிச்சிட்டாரு. அவர் ஸ்கூட்டியில் கொண்டு போகிறாராம். கேட்டார் 50,000 கேட்டார். நான் சொன்னேன், இல்லைடா எனக்கு வந்து அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, ஒரு 20,000 வாங்கிக்கொன்னு சொன்னார். போடாடே 20,000 முடியாது. சரி, அப்படியே பேசி பார்கன் பண்ணி ஒரு 30,000 வந்துட்டோம். பரவாயில்ல, இல்லை ஒரு 30,000 ஐடிஆர் நம்ம கொடுத்துட்டு நம்ம ஹோட்டல் போயிட்டோமா நல்லாயிருக்கும். 30,000 நம்ம இந்தியன் மணியில் என்ன ஒரு 700-800 வரும். நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனால் அவ்வளோதான் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு. ஏன்னா நான் கால்குலேஷன் எல்லாம் சரியாக பண்ணல நான் என்ன ஏதுன்னு. ஆனால் ரூமுக்கு போய் பார்ப்போம் என்ன எல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு. ஓகே, சரி, நம்ம வந்து ரூமுக்கு போய் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நான் தங்கியிருக்கிற ரூமு. இது வந்து பாலியில் இருக்குது.
பாலியில் எங்கன்னா கூட்டா ஜஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து ஹார்ட்லி 800 மீட்டரில் இருக்குது. நல்லா இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல் பேர் வந்து அகுஸ் பீச் இன். இது கார்த்திகா பிளாசா கிட்ட இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து ஹார்ட்லி 800 மீட்டர். நீங்கள் பை வாக் வரலாம். இந்த ஹோட்டலுடைய பேர் அப்புறம் இது அட்ரஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் கீழே நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கு. இங்கே நல்லா பால்கனி எல்லாம் இருக்குது. இங்கே நல்லா நீங்கள் உட்காரலாம். இங்கே வெளியே வந்து இது வந்து மெயின் இடத்துல இருக்குது மக்கள், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டா வந்து பாலியோடைய மெயின் அட்ராக்ஷன் மெயின் இடம். இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். நான் இதுதான் இது என்ன சரியாக தெரிய மாட்டேங்கிறதா. இதுதான் அகுஸ் பீச் இன் நான் தங்கி இருக்கிற இடம். இது ஹோட்டலு, நல்லா இருக்குது ஹோட்டலு. இது என்ட்ரன்ஸு ஹோட்டலுடைய. அப்புறம் இது நீங்கள் ஹோட்டலுக்கு வெளியே வந்த உடனே நல்லா பெரிய மால் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இங்கே ஸ்மால் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டு, சின்ன சின்ன மார்க்கெட்டு எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. பிரசிலியன், ஆசி, பார்பிக்யூ, கூட்டா இதெல்லாம் கிடைக்கும் இங்கே. ஆனால் எதனா ஒன்று நீங்கள் வாங்க போனீங்களா, கேட்டிங்களா, எடுத்த உடனே சொல்லுவான் 25K 30Kன்னு. நீங்கள் உடனே சொல்லுங்க 2Kன்னு. 2Kன்னு சொன்னாங்களா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியில் வருவாங்க. ஆனால் பார்கெனிங் பண்ண தெரியணும் மக்களே, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் என் வாயில் அடிக்கடி மக்களே வருதுன்னு தெரில. ஆனால் எனக்கு மக்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு பிடிக்கல. அவர் சொல்கிறாரு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் மக்களே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுங்கன்னு. அதுவும் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. முயற்சி எடுப்போம், பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ப்ரைமோ சூப்பர் மார்க்கெட் நல்லா இருக்குல்ல. அப்புறம் மக்கள், டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குது. சென்ட் ஜேம்ஸ் சர்ச் மாதிரி தெரியுது எனக்கு. அது ரொம்ப நல்லா இருக்குது சர்ச்சு. நான் வரும்போது பார்த்தேன். இந்த பக்கம் தான். ஆனால் இங்கே ஒன்று நான் இங்கே பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா சின்னதுலேருந்து எடுத்து பெரியவங்க வரைக்கும் அவங்க கையில் வந்து சிகரெட்டு இருந்தே இருக்கு. ஒரு சிகரெட்டு முடிச்சாங்களா வித்தின் அ செகண்ட் இன்னொரு சிகரெட்டு குடிப்பாங்க. அப்படி என்னன்னாக்கா ஒரு ஹவருக்கு இவங்க எனக்கு தெரியுது 70 சிகரெட்டு குடிக்கிறாங்க. அவ்வளோ சிகரெட்டு மக்களே, அவ்வளோ சிகரெட்டு. பாருங்க, இப்படிதான் நம்ம இந்தியா கூட இன்னும் கொஞ்ச நாள்ல ஆக போகிறது. ஆனால் ஆல்ரெடி ஆயிடுச்சு. அப்படி நீங்கள் கோவா பக்கம் எல்லாம் போனீங்களா, வர்க்கலா அங்கெல்லாம் இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால்
இங்கே வந்து கொஞ்சம் வேற மாதிரியே இருக்கு. இங்கே பாருங்க மக்களே, இதுதான் சர்ச்சு. சர்ச் பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. சர்ச் இஸ் ஓப்பன். பாருங்க என்னவா கட்டியிருக்காங்க. ஐயோ, Extremely sorry dear friends, இது எல்டன் ஜான் இல்லை, இது ஜார்ஜ் பென்சன் பாடிய பாடல். இது Without you, nothing gonna change my love for you. Wow. All glory to you, Lord, my God, Jesus Christ. என்ன அமைதி. இவ்வளோ ஒரு அழகான சர்ச், இவ்வளோ ஒரு க்ளீன் சர்ச் நான் பார்த்ததில்லை. இருக்கும், ஆனால் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன ஒரு அழகான சர்ச். ஒன்று என்ன மன வருத்தம்னா, ஆலயத்தில் சர்ச்சுக்குள்ளே யாருமே இல்லை. ஆனால் இதே பப்பில் கிளப்பில் சும்மா ஜனங்க கும்புன்னு கும்பிடுறாங்க. ஆண்டவர் தனியாக இருக்கார். ஆனால் இதுவும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். All glory to you, Lord, my God, Jesus Christ. In mighty Jesus' name I always pray, amen. Increase of faith in you, Lord, my God, Jesus, my Father, my Holy Spirit. Hallelujah, amen, amen, amen. எல்லா புகழும் இறைவனுக்கே. பாலியோடைய குதிரை வண்டி நல்லா இருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ கூட்டா பற்றி சொல்லணும்னா, அப்படி ஒன்றும் இங்கே சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இது 5 கிலோமீட்டருக்குள்ளே முடிஞ்சு போகுது கூட்டா. இங்கே மெயின் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, 4 பக்கம் சுற்றி தண்ணி, அதுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதுதான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போது நீங்கள் பேங்காக், பட்டாயா, இல்லை ஹாங்காங், இல்லை நீங்கள் என்ன சொல்கிறோம் அது சிங்கப்பூர் போனீங்களா, அங்கே உங்களுக்கு 7-Eleven கிடைக்கும், 7-Eleven. ஆனால் இங்கே வந்து மார்ட் பேர் மேலே கிடைக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும், மார்ட்டுன்னு. இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது, அன்னபூர்ணான்னு. அப்புறம் இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, லம்போதர் இந்தியன் ஃபுட், வெஜிடேரியன் தான். இதுவும் வெஜிடேரியன், அதுவும் வெஜிடேரியனு. இங்கே ஒரு 2-3 இருக்குது. கணேஷா இன்னொன்று இருக்குது, டெல்லி ஃபுட்டுன்னு இருக்குது.
ஒரு சன்ஸ்கிருதி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இருக்காங்க இங்கே இந்தியன்ஸுங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் வந்து மெயின் பிரச்சனை என்னென்னா இந்தியனுங்க வந்து இந்தியன்கள்கிட்ட பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க, வெக்கம் போடுறாங்க, உள்ளே போய் உக்காந்துக்கிறாங்க. இது என்னையா புது கதையாக இருக்குது? சரி, அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமோ நஷ்டமோ தெரியல. சரி, கோகோ எக்ஸ்பிரஸ். ஆனால் இங்கே வெதர் பார்க்க போனால் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. அதிகமாக குளிரும் இல்லை, அதிகமாக ஒடிஞ்சு போச்சுடா. என்ன அந்த மாதிரி உட்காந்தான் இவன், சீட்டை ஒடிச்சிட்டான். வெதர் ரொம்ப நல்லா இருக்குது டியர் நண்பர்களே, ரொம்ப நல்லா இருக்குது வெதரு. ஆனால் இன்னும் இப்போ இங்கே டைம் 10 மணி, அதே இந்தியாவில் வந்து 7:30 மணி இருக்கும். 2.30 ஹவர்ஸ் முன்னாடி பின்னாடி இருக்கும் இந்தியாவுக்கும் இந்தோனேஷியா பாலிக்கும். இன்னும் 2 ஹவருக்கு அப்புறம் இன்னும் குளிர் எடுத்துக்கும். ஏன்னா பக்கத்தில் தான் பீச்சு, இங்கே ஜெர்மன் பீச்சுன்னு சொல்லுவாங்க. கூட்டா பீச் இங்கேருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம், அது நாளைக்கு போவோம் அங்கே. ஆனால் இங்கே நான் மெயின் எதுக்கு வந்தேன்னா இங்கே அந்த சர்ச் விசிட்டுக்கு தான் நண்பர்களே. எனக்கு அந்த சர்ச் இன்றைக்கி நான் போனேன்ல, அது நான் போனோமா இருந்தது எனக்கு அங்கே. அந்த சர்ச் வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியரோடைய ரொம்ப நல்ல சர்ச். உங்களுக்கு யாருக்குன்னா பாலிக்கு வரணுன்னாக்கா இந்த கூட்டால் எப்போனா நீங்கள் வந்தீங்களா, கட்டாயமாக அந்த சர்ச் ஒரு தடவை விசிட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், அமைதி கிடைக்கும் நல்லா. இந்த நம்ம ஊர்து வேர்க்கடலை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. சரி மக்களை, பார்க்கலாம் இன்னும் முன்னாடி என்னென்ன கிடைக்குதுன்னு. நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன்.